அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்கும்? கடந்த மாதங்களைப் போல தடைகளும் பிரச்சனைகளும் தொடருமா, இல்லை அடிவயிற்றில பயம் கலந்த ஒரு உணர்வு ஏற்படுமா, நிம்மதியான ஒரு காலமாக எதிர்காலத்தில் நம்பிக்கை தர ஒரு காலமாக அமையுமா என்பதை இப்ப நம்ம சூடி பிரசன்னம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சனி பகவான், கர்மாவின் கர்த்தா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோ பலமிழந்து இருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதம் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை மிதுன ராசி அன்பர்களின் சொன்னின் அளவா பலம் இழந்த சுக்கிரன் என்ன செய்ய போகின்றார், அதே நேரத்துல வக்ரகதியில் இருக்கின்ற சனி பகவானுடைய செயல்பாடு என்பதை எல்லாம் பொறுத்து பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையை இருந்து பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலும் சரி வாழ்க்கையும் சரி போட்டிகள் எதிர்ப்புகள் விலகுகின்ற ஒரு அற்புதமான தருணம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம். அதே நேரம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சாதகமான பலன்களை கிடைக்க பெறுகின்ற சூழ்நிலையும் கிரகங்கள் அமைத்து தருகின்றன. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அதே நேரம் சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் இருந்த தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைவதையும் மாறுவதையும் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் பலம் பெற்று 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால குடும்பத்துல மகிழ்ச்சி, கணவன் மனைவி மட்டுமல்ல உறவினர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக மாறுவதை, நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால சுக்கிரன், இதுதாங்க இந்த இடத்தினுடைய சிறப்பு. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலம் இழந்தாலும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான யோக பலனை மிதுனராசிக்கு பெற்றுத்தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, 2ஆம் இடத்துல குரு உச்ச பலம் பெற்று இருப்பதனால திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி திருமணம் போன்ற சுபகாரியங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்க தொடங்கும். அதே நேரம் அப்புறம் பார்க்கலாங்க, போய் பதில் சொல்றேங்க அப்படின்னு சொன்னவர்கள் கூட நேரில் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு நல்ல பலனை சொல்வார்கள். அருமையான ஒரு காலங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், அந்த சுப நிகழ்ச்சிகளை எத்தனை தடைகளை சந்தித்து வந்தீர்கள், அந்த நிலை மாறும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சொத்து பிரச்சனைகள் தீரும். குறிப்பா 2இல் இருந்த ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துக்கு செல்வதனால நன்மைகள் நடக்கும். அது சூரியன் மட்டுமல்ல, சுக்கிரன் மட்டுமல்ல, 4 கிரகங்கள் நலமாக இருக்கக்கூடிய அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு யோக காலம் தான் மிதுன ராசிக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. நல்லது கெட்டது புரிபடாத ஒரு சூழ்நிலை, நண்பனும் பகைவனாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால அவர்களால் சில பிரச்சனைகளையும் சில சங்கடங்களையும் தொழில வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதுங்க. அதை ராகு தருகின்றார். கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் வீட்டுல செவ்வாய் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதோடு நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள், அதாவது பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதையும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் உணரலாம். கேது 3ஆம் வீட்டில் நோய் நொடிகள் அகலும். அற்புதங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா நீண்ட நாள் நம் மனதில் வேதனைப்படுத்திய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற ஒரு காலமாக இந்த காலம் அமையும். அதை தரக்கூடியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஞானகாரகன் கேது தான். கேது 3ஆம் வீட்டில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு யோக பலன். எல்லோருக்கும் இது அமையாது. இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு அந்த ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்புங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருப்பதனால் சேமிப்புகள் அதிகரிக்கும், புதிய முயற்சிகள் நடைபெறும். மதில் மேல் பூனையாக தயங்கி தத்தளித்த வாழ்க்கையில ஒரு நிம்மதி தருகின்ற, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு. அதே நேரம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பலமிழந்த சுக்கிரன், வக்ரகதியினுடைய சனி, இவர்கள் இருவருடைய பலத்தையும் நன்மையும் பெற வேண்டுமானால் ஒரு அழகான பரிகாரம். அந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரிகள், அதாவது மூத்த சகோதரியா இருக்கலாம், இளைய சகோதரியா இருக்கலாம், அவர்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுப்பது இந்த ஆகஸ்ட் மாதத்துல அற்புதமான யோக பலனை தரும். சரி, சகோதரிகள் இல்லை என்றாலும் கூட
மற்ற பெண்களை சகோதரியாக பாவித்து அவர்களுக்கு இந்த பரிசினை கொடுத்து பாருங்கள். அவர் முகத்தில் தோன்றுகிற அந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையை அமையும். அதை வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம்.